ஹாய் கைஸ். ஸோ ஒரு வழியாக எல்லாருமே முக்கால்வாசி வீடியோவில் கமெண்ட்டில் கேட்டிருந்த வீடியோ தான் இந்த வீக் நான் போட போகிறேன். ஸோ இது ஆக்சுவலாக நான் இன்னும் லேட்டாக போடலாம் தான் பார்த்தேன். பட் பரவாயில்ல, ஸ்டார்டிங்கே போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 10K அக்கௌண்ட் வாங்கிட்டீங்க. பட் நான் ரொம்ப நாளாக எனக்கு அக்கௌண்ட் வாங்கி வாங்கி ஃபெயில் ஆகிட்டு இருக்கேன் ப்ரோ. இப்போ என்கிட்ட அக்கௌண்ட் இருக்கே, என்னால் பாஸே பண்ண முடியல. லைக் அக்கௌண்ட் வாங்கி ரொம்ப மாதம் ஆகிடுச்சு, ஒரு 2 months 3 months ஆகிடுச்சு, இன்னும் பாஸ் பண்ண முடியல. இந்த வீடியோ உங்களுக்கு தான். நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். 2 monthsல கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட் பாஸ் பண்ணிடலாம். அந்த 2 months டைம்ன்றதுமே உங்களோட ட்ரேடிங் ஸ்டைல் பொறுத்து தான். நீங்கள் ப்ராப்பராக பண்ணுறீங்க, உங்கள் லாஸஸ்லாம் நீங்கள் இன்னும் நல்லா மேனேஜ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1.5 monthsலேயே நீங்கள் அக்கௌண்ட் பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக 10K அக்கௌண்ட் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? நான் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் 10K அக்கௌண்ட் பாஸ் பண்ணேன். நான் அதோட ப்ரூஃபுமே வந்து ஆல்ரெடி ஆக்சுவலாக காட்டியிருக்கேன் வீடியோஸில். நான் அந்த கம்யூனிட்டி போஸ்ட்லையுமே நான் போஸ்ட்டும் போடுறேன். இன்றைக்கி எவ்வளோ டேஸ் ஆச்சு எனக்கு வின் ரேஷியோவில் எப்படி இருந்து சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பாருங்கள், சரிங்களா? ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. இது எனக்கு ஆல்ரெடி தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவுமே புரியாது. இந்த வீடியோ பார்க்குறது ஒன்று தான், நீங்கள் பார்க்குறது ஒன்று தான். ஸோ எதுவுமே மைண்டில் வச்சுக்காமல், உங்களுக்கு ட்ரேடே பண்ண தெரியாது, ஓகேங்களா? இப்போ தான் நான் வந்து ட்ரேடிங்னா என்னன்னே இப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ பார்க்குறேன்ற மைண்ட் செட்டில் இந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக வீடியோ முடிஞ்சு போகும்போது உங்களுக்கு செம்ம கான்ஃபிடென்ட் இருக்கும். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அஷூரன்ஸ் தரேன். இதை நீங்கள் பிளைண்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே 2 monthsல இந்த அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணணுன்னா ஒரு சிம்பிள் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிடணும். ஃபர்ஸ்ட் என்னென்னா, இப்போ நார்மலாக நம்ம ஒரு கேண்டில்ஸ் இருக்க வச்சுப்போமே. ஸோ இந்த கேண்டில் வந்து புல்லிஷ் கேண்டிலா பேரிஷ் கேண்டிலா? ஸோ இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் கேண்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா பேரிஷ் கேண்டில். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு கேண்டில் வந்து க்ரீன் கேண்டில் ஓப்பன் ஆகுதுன்னா இந்த கேண்டில் ஓப்பனிங், இந்த இடம் க்ளோஸ், கரெக்டுங்களா? ரெட் கேண்டில் வந்து மேலே ஓப்பன் ஆகும், கீழே க்ளோஸ் ஆகும். இது வந்து பேசிக், ரொம்ப ஒரு பேசிக்கான கேண்டில் நாலேஜ் இது. ஓகேங்களா? ஸோ இந்த கேண்டில் ஏன் பேரிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது க்ரீன் கேண்டில் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, இங்கே வரைக்கும் ஹை போயிருக்கு. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேண்டில் பாடி விட இங்கே விற்க அதிகமாக இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் ப்ரைஸ் வந்து மேலே போக விடாமல் செல்லிங் இந்த இடத்துல அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஷ் கேண்டில். ஸோ இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷ் கேண்டில். நார்மலாக தெரியும், ஓகேங்களா? நீங்கள் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டாக போக வேணாம். ரெண்டு கேண்டில் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்வெர்டட் ஹேமர் இருந்துச்சுன்னா பேரிஷு, இந்த மாதிரி நார்மல் ஹேமர் வந்துச்சுன்னா புல்லிஷ். ஓகேங்களா? இது அண்ட் ஆல்சோ இது வந்து அப் சைடில் வரணும், இந்த வந்து டவுன் சைடில் வரணும், அப்போ தான் இன்னும் ஒர்க் ஆகும். இன்னொன்று வந்து டோஜி. ஸோ டோஜினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேண்டில் வந்து பாடியே இருக்காது, ஜஸ்ட்டு ஒரு லைன் மட்டும்தான் இருக்கும். இந்த இதில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இதுவுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அக்யூரேட் டோஜி இல்லை. ஸோ எக்ஸாம்பிள் உங்களுக்கு டோஜினா நிறைய பேர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் டோஜி, பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஒரு கேண்டில் வந்து ஒரு கேண்டில் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு, மேலே இருக்க கேண்டிலோட பாடி வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த கேண்டில் தான் நம்ம டோஜின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேண்டில் வந்து மேலே வந்துச்சுன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும், கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட் மேலே போகும். ஓகேங்களா? இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அண்ட் ஆல்சோ இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா கோல்டில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். நீங்கள் மீதி வந்து கரன்சிக்கு வந்து ஆக்சுவலாக கரன்சி நான் ட்ரேட் பண்ண மாட்டேன், எனக்கு ட்ரேட் பண்ண தெரியாது. ஓப்பனாக சொல்லணும்னா நான் மேக்ஸிமம் கோல்டு மட்டும் தான் ட்ரேட் பண்ணுவேன். சில டைம் கிரிப்டோ கரன்சி ட்ரேட் பண்ணுவேன், பிட்காயின் எத்திரியம் மட்டும் ட்ரேட் பண்ணுவேன். பட் இந்த ஸ்ட்ராட்டஜி கோல்டுக்கு ஒர்க் ஆகும், சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ இதை கோல்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நம்மளோட மெயின் மோட்டிவே இந்த வீடியோ எதுக்குன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்கள் 10K அக்கௌண்ட் பாஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓன் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு இல்லை. இந்த இதை நீங்கள் பிளைண்டாக நான் சொல்கிறது நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் 10K அக்கௌண்ட்டை நீங்கள் பாஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பேசிக்காக நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி இன்வெர்ட்டடாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் பேரிஷாக போகும். அடுத்த கேண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது ஏன்னா நம்ம பெரிய டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது ட்ரெண்டாக போகும். சின்ன டைம் ஃப்ரேமில் நம்ம 15 minutes பார்க்கும்போது அடுத்த ஒரு கேண்டில் 2 கேண்டில் தான் பேரிஷாக போகும். ஸோ இதெல்லாம் டோஜி. ஓகேங்களா? இது வந்து இப்போ ப்ராப்பரான டோஜி. கீழே ஹேமர் இருந்துச்சுன்னா அப் ட்ரெண்ட் போகும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த இது எந்த செஷனில் ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட் செஷன் வந்து குழப்பிக்க வேணாம். லைக் நியூயார்க் செஷனு, ப்ரீ லண்டனு, ப்ரீ நியூயார்க்கு அந்த மாதிரி போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எப்போக்குள்ளே யூஸ் பண்ணுங்கன்னா, மார்னிங் ஒரு 10:30 ஈவினிங் 6:30 வந்தால் மட்டும் இதை அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா 6:30 மேலே ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு ப்ராஃபார்மில் வந்து ரூல்ஸ் ட்ரேட் பண்ணக்கூடாது, தெரியுங்களா உங்களுக்கு? நியூஸ் ட்ரேட் பண்ணக்கூடாது. நியூஸ் இருக்க டைம் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஆக்சுவலாக இது அப்போ ட்ரேட் பண்ணலாம். இன்றைக்கே பார்த்தீங்கன்னா நியூஸ் இருக்குது, பட் மார்க்கெட் இல்லை. மண்டே பார்த்தீங்கன்னாலும் 7:15 நியூஸ் இருக்குது. ஸோ நியூஸ் டைம் அப்போ நீங்கள் எவாலுவேஷன் அப்போ ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? பட் எவாலுவேஷன் அப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு தான். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் நியூஸ் டைம் அவாய்ட் பண்ணுறங்க.
மார்னிங் வந்து ஒரு 10:30லேருந்து ஈவினிங் ஒரு 6:30 வரைக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி பக்காவாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? கேண்டிலை வச்சு மட்டும் நம்ம எடுக்க போகிறதில்ல, கேண்டிலும் தெரியணும் உங்களுக்கு, பட் மார்க்கெட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மாக வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரக்சராக என்ன ப்ரோனா, இப்போ மார்க்கெட் வந்து இப்படி 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 போகுதுன்னா இது வந்து சைட்வேஸ், கரெக்டுங்களா? மார்க்கெட் இப்படி போயிட்டுருக்குன்னா இது வந்து அப் ட்ரெண்டு, இப்படி போயிட்டுருக்குன்னா இறங்கி இறங்கி போச்சுன்னா இது டவுன் ட்ரெண்டு. ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரக்சர்னால் என்னென்னா, மார்க்கெட் மேலே போகுது, கீழே வருது, திருப்பி மேலே போகுது, கீழே வருது, மேலே போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இப்படி ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜோன் வச்சுக்கலாம், லைன் இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நீங்கள் எப்படி வேணால் சொல்லிக்கோங்க, நான் வந்து இது பர்சனலாக ஸ்ட்ரக்சர் சொல்லுவேன். இது வந்து ஸ்ட்ரக்சர், உள்ளே இருக்கிற இடம் தான் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு ரிவர்சல். ஓகேங்களா? இந்த ரிவர்சல் இல்லை, இது கூட நம்ம வச்சுக்கலாம். இதை வந்து ஃபர்ஸ்ட் ரிவர்சலாக கணக்கு எடுத்துக்கோங்க. இப்படி போட்டுக்கலாம். இது நம்ம எப்படி ட்ரா பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ நீங்கள் நார்மல் லைன் வரையலாம், பட் இந்த மாதிரி ஜோன் நான் எதை பேஸ் பண்ணி வரைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஓகே சாரி இப்படி தான் போட்டிருக்கேன் போல். கீழே இருக்க லைன் வந்து பாடியில் கனெக்ட் ஆகணும், மேலே இருக்க லைன் வந்து அந்த கேண்டலோட நீங்கள் பாடி கனெக்ட் பண்ணிங்களா அந்த கேண்டலோட விக்கில் கனெக்ட் ஆகணும். அது போட்டுட்டு இப்போ மார்க்கெட் முடிஞ்சு போச்சு, அதனால் உங்களுக்கு அப்படி இருக்குது. ஓகேங்களா? பட் நீங்கள் என்னோடய கம்யூனிட்டி போஸ்ட் போய் பார்த்துருந்தாலும் சரி, நான் லிட்டரலாக இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணியிருப்பேன். நீங்கள் நான் போட்ட இது பார்த்தீங்கன்னாலும் இதில் ப்ராஃபிட்ஸ் போட்டிருப்பேன். இதோ பாருங்கள், ஃபுல்லாக எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஜோன்ஸ், வெறும் இந்த ஜோன்ஸ் பேஸ் பண்ணி மட்டும் தான் நான் ட்ரேடே பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்கும், நான் மார்க்கெட் முடிஞ்சிருச்சு ஏன்னா முடிஞ்ச மார்க்கெட்டை சொல்கிறேன்ற மாதிரி இருக்கும். பட் லைவ் வந்து நீங்கள் டெமோ அக்கௌண்ட்டை கூட செக் பண்ணி பாருங்கள். எடுத்தோடனே நீங்கள் டேரெக்டாக ஃபண்டட் அக்கௌண்ட் போடணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு 1 வீக் டெமோவில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் ஃபண்டட் அக்கௌண்ட்டில் போடுங்க. ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்ட்ரக்சர் எப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரிவர்சல். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஃபர்ஸ்ட் ரிவர்சல் வந்தோடனே இந்த இடத்துல பாடியும் விக்கும் கனெக்ட் பண்ணணும். அண்ட் அகெயின் அடுத்து திருப்பி இந்த ஜோனில் டச் ஆகும்போது உங்களுக்கு என்ட்ரி ஃபார்ம் ஆகும். ஸோ ஆக்சுவலாக இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ரிவர்சல் இது, இங்கேயும் ஒரு ரிவர்சல் இருக்குது பார்த்தீங்களா. நான் எப்படி பார்த்தா இது கனெக்ட் பண்ணோம் நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜி படி. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இப்படி பாடியும் விக்கும் கனெக்ட் ஆகணும். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து லாங்கை விட ஷார்ட்டுக்கு தான் நல்லா ஒர்க் ஆகும். நீ என்னோடய ட்ரேட்ஸே வந்து ட்ரேட் ஹிஸ்ட்ரி போய் நான் பார்த்துருந்தேன்னா லாங் ட்ரேட்ஸோட ஷார்ட் ட்ரேட்ஸ் தான் நிறைய எடுத்திருப்பேன். லைக் மொத்தமாக ஒரு 150-120 ட்ரேட்ஸ் எடுத்திருக்கேன்னா இல்லை 80 to 70 ட்ரேட்ஸ் நான் ஷார்ட் தான் எடுத்திருப்பேன். ஓகேங்களா? எனக்கு அது செட் ஆகுது. இந்த ஸ்ட்ராட்டஜிலையுமே லாங்கை விட ஷார்ட்டுக்கு நல்ல பெனிஃபிட்டு ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் ரிவர்சல், இதை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா? இது வந்துருச்சு. திருப்பி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த ரீஜியன் திருப்பி மார்க்கெட் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல டெஸ்ட் ஆகிருக்கா, இந்த இடத்துல டெஸ்ட் ஆகும்போது இந்த கேண்டில் க்ளோஸ் தான் உங்கள் என்ட்ரி வரும். லைக் இந்த க்ரீன் கேண்டில் க்ளோஸ் தான் உங்கள் என்ட்ரி வரும். டார்கெட் வந்து எப்போவுமே இந்த இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் தான் ட்ரேட் பண்ணுறோம். 15 மினிட்ஸில் நம்ம அதிகபட்சம் ஒரு 50 to 60 பிப்ஸ் பிடிக்கலாம். ஓகேங்களா? அதிகபட்சம் சொல்கிறேன். மீதியெல்லாம் நம்ம அதிகமாக பிடிக்கணும்னா 4 ஹவர்ஸில் பிடிக்கிறது தான் ஈஸி. பட் என்னை பொறுத்த வரைக்குமே ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 30 பிப்ஸ் பிடிச்சாலே போதும். ஸோ பிப்ஸு எப்படி நீங்கள் கோல்டில் கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ இந்த ஒரு கேண்டில் இருக்குல்ல, இந்த இதுதான் ரூலர் டூல். இந்த ரூலர் டூலில் நீங்கள் கணக்கு எடுத்திங்கன்னா இது 900 பிப்ஸ் இருக்குது. ஸோ சாரி 964 பாயிண்ட்ஸ் போயிருக்கு. ஸோ இதை நீங்கள் பிப்ஸாக இது பண்ணிங்கன்னா அப்படியே நீங்கள் 10ஓட டிவைட் பண்ணுவீங்க. ஸோ 96 பிப்ஸ் போயிருக்கு. அவ்வளோதான் பிப்ஸ் கால்குலேட் பண்ணேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த கீழே வரைக்கும் 1063 பிப்ஸ் போயிருக்கு. அப்போ 100 பிப்ஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். ஸோ அப்போ நம்ம இங்கே வந்து நம்மளோட டார்கெட்டே பார்த்தீங்கன்னா 300 பிப்ஸ் தான் இருக்குமே. இல்லை நீங்கள் 400-500 கூட வைக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நான் என்ட்ரி சொல்கிறேன், நான் ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 300 to 400 பிப்ஸ், அதுக்கு மேலே நீங்கள் வராதிங்க. இப்போ மேக்ஸிமம் இந்த ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, எப்போவுமே நீங்கள் இந்த ஜோன் ட்ரா பண்ணும்போது இந்த ஜோனோட மெஷர்மெண்ட்டு ஒரு 300 பிப்ஸ்குள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஜோன் வந்து இப்படி இருக்குது. இப்போ சில டைம் நீங்கள் இங்கெல்லாம் இந்த ஜோன் வரைஞ்சிங்க அப்படின்னா இங்கே ரிவர்சல் வரல, பட் இந்த மாதிரி சில டைம் ஜோன் வரும் ரிவர்சலில். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஜோனே 300 பிப்ஸ் மேலே வருது. ஸோ இதில் நம்ம ஸ்டாப் லாஸ் செட் ஆகாது. ஏன்னா நம்ம டார்கெட்டு 300 தான். நம்ம லாஸ் வந்து 300 மேலே வச்சோன்னா 1:1 கூட நம்மளுக்கு வராது.
இந்த ட்ரேட் எப்போவுமே இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் 1:2 70% ஆஃப் த டைம்ஸ் ஒர்க் ஆகும். பட் 1:1 பார்த்தீங்கன்னா 80 to 90% ஆஃப் த டைம்ஸ் ஒர்க் ஆகும். அது வந்து நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். நான் வந்து நீங்கள் 1:2 தான் பண்ணணும், இல்லை 1:1 தான் பண்ணணும்னு நான் சொல்ல. உங்களுக்கு எது ஒர்க் ஆகுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்க. ரெண்டுமே பெட்டர் தான். ஓகேங்களா? ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் பர்சனலாக 1:1 தான் யூஸ் பண்ணுவேன், இல்லை 1:1.5 யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே என்ட்ரி எடுப்பீங்க. இங்கே நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா, ஐ மீன் இந்த கேண்டில் க்ளோஸில் எடுப்பீங்க. ஸோ இந்த கேண்டில் தான் உங்கள் என்ட்ரி கேண்டிலாக இருக்கும். நீங்கள் இந்த கேண்டில் என்ட்ரு ஆயிருந்தீங்கனாலே, இந்த கேண்டில் ஓப்பனிங் இதுவா, இந்த கேண்டில் வந்து போயிடுச்சு 30 பிப்ஸ். 30 பிப்ஸ்னால் அது 300 பாயிண்ட்ஸ். 30 பிப்ஸ் தான் உங்கள் டார்கெட்டு. அடுத்த கேண்டிலே உங்களுக்கு போயிடுச்சு. அதுக்கு அடுத்த கேண்டில் நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸில் உங்களுக்கு 60 பிப்ஸ் போயிடுச்சு. ஸோ விச் இஸ் லைக் நீங்கள் எடுத்த ரிஸ்க். இப்போ இங்கே எடுத்தீங்கன்னா 300 பிப்ஸ் ரிஸ்க் நான் சொல்லியிருந்தேன். ஸோ க்ரீன் கேண்டில் வந்து கீழே ஓப்பனாக மேலே க்ளோஸ் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ உங்களுக்கு ரிஸ்கே பார்த்தீங்கன்னா 125 பிப்ஸ் தான் வருது. ஸோ இது நீங்கள் 2 விதமாக வச்சுக்கலாம். ஒன்று நீங்கள் 300 பிப்ஸாகவும் ரிஸ்க் வச்சுக்கலாம், இல்லை இந்த ஜோனுக்கு மேலே ரொம்ப ஒரு மாதிரி போகுது, லைக் மார்க்கெட்டே வந்து மேலே தான் போகிற மாதிரி இருக்கனால நீங்கள் எக்ஸிட் பண்ணிடலாம். ஆனால் எப்படி பார்த்தாலுமே 300 பிப்ஸ் மேலே ரிஸ்க்கே வைக்காதீங்க. ஸ்டாண்டர்டைஸ்டாக நீங்கள் பொசிஷன் எடுத்தோடனே, சாரி 300 பிப்ஸ்ன்றேன், 30 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் போட்டுருங்க. ஓகேங்களா? 30 பிப்ஸு ஸ்டாப் லாஸ் போட்டு நீங்கள் ட்ரேட் எடுங்க. ஓகேங்களா? ஸோ எடுத்திருந்தீங்கனாலே 1:2 வந்து உங்களுக்கு இந்த ட்ரேட்லேயே வந்துருச்சு. இங்கேயே முடிஞ்சு போச்சு 45 மினிட்ஸில். அதுக்கப்புறம் அன்னைக்கு ட்ரேடை விட்டுருங்க. அதுக்கப்புறம் எடுக்கவே எடுக்காதீங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டீங்கன்னா அன்னையோட க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஓவர் ட்ரேடே பண்ணாதீங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் ஒரு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி இருக்குது. சாரி, பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இருந்தாலுமே நீங்கள் அக்கௌண்ட்டு பாஸ் பண்ண முடியலன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். 2 மிஸ்டேக்காக தான் இருக்கும். ஒன்று ஓவர் ரிஸ்க் எடுப்பீங்க, இல்லை ஓவர் ட்ரேட் பண்ணுறவங்களாம் இருப்பீங்க. இது ரெண்டுத்தை தவிர வேறு ரீசனே இருக்காது. உங்கள்கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, நீங்கள் இருந்துமே பாஸ் பண்ண முடியலன்னா இது 2 மட்டும்தான் ரீசனாக இருக்கும். நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அது. ஓகேங்களா? ஸோ இது முடிஞ்சு போச்சு. ஏன் நான் செகண்ட் ட்ரேட் எடுக்க வேணாம் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரேடு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க. இப்போ ட்ரேடிங்குன்றது ப்ராபபிலிட்டி தான். இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் மேலேயும் போயிருக்கலாம், கீழேயும் போயிருக்கலாம். நம்ம கீழே போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகம். அதனால தான் நம்ம இங்கே எடுத்தோம். ஓகேங்களா? ஏன்னா இங்கே ஒரு ரிஜெக்ஷன் எடுத்திருக்கு. இந்த இடத்துல திருப்பி போகும்போது கண்டிப்பாக நம்ம தேர்ட் ரிஜெக்ஷன் தான். ஏன்னா இப்போ தான் செகண்ட் ரிஜெக்ஷன் எடுக்குது. தேர்ட் ரிஜெக்ஷன் தான் அது எடுத்து பிரேக் ஆகி போகும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தேர்ட் ரிஜெக்ஷனுமே கீழே தான் போயிருக்கு. ஃபோர்த் டைம் தான் பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ செகண்ட் ரிஜெக்ஷனுன்றது கண்டிப்பாக கீழே போக தான் சான்ஸ் அதிகம். அதனால தான் செகண்ட் ரிஜெக்ஷன் எடுக்கணும்னு சொல்கிறேன். ஸோ திருப்பி நம்ம ஒரு ரிஜெக்ஷன் வரும்போது நம்ம சான்ஸ் கம்மியாகிடும் கீழே போகிறதுக்கு. அண்ட் அகைன் என்னென்ன இப்போ நீங்கள் நம்ம எடுக்கிறது 1:1. ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், $10 ஸ்டாப் லாஸ், $10 ப்ராஃபிட் வைக்கிறோம். ஸோ இதில் நம்ம ப்ராஃபிட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம அடுத்த ட்ரேடு $10 திருப்பியும் ப்ராஃபிட் வருமானது கொஷின் மார்க் தான். ஸோ நம்ம எடுத்த ப்ராஃபிட்டை திருப்பி ரிஸ்க் எடுக்காதீங்க. ஏன்னா அது ப்ராஃபிட் வந்துச்சுன்னா டபுளாக வந்துருச்சு, $20 பண்ணிட்டீங்க ஒரு நாளைக்கு. பட் லாஸ் ஆச்சுன்னா நீங்கள் காலையில் எடுத்த ட்ரேடு வேஸ்ட்டாக போயிடும். திருப்பி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடும். என்னடா காலையில் எடுத்து ப்ராஃபிட் படிச்சு திருப்பி ஓவர் ட்ரேட் பண்ணி நீங்கள் பெரிய லாஸ் தான் பண்ணுவீங்க. ஸோ அதனால் ஒரு ட்ரேட் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா விட்டுருங்க. லாஸ் வந்தாலும் இதே தான். ஓகேங்களா? ஓவர் ட்ரேடே பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ அகைன் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட, ஆக்சுவலாக ஜோனில் ஆல்ரெடி ட்ராப் பண்ணிட்டாங்க. நீங்கள் மேக்ஸிமம் இது எப்படி இதுவாகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பெருசாக விக்ஸ் இல்லை. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த இடத்துல இப்போ இருக்குங்களா, இங்கே இது ஜோன் நான் இப்படி ட்ராப் பண்ணிட்டேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா கீழே இப்படி ஜோன் ட்ராப் பண்ணிட்டேன். இப்போ இதுதான் நம்ம ஜோன். இதுக்குள்ளேயே இன்னொரு ஜோனும் இருக்குது. ஓகேங்களா? இதுக்குள்ளே இப்படி கூட இருக்கலாம். ஸோ இங்கேருந்து இதுவே பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது, 50 பிப்ஸ் தான் இருக்குது. நம்ம அப்போ இது வரைக்குமே வெயிட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் இந்த கேண்டில்ஸ் வந்து இங்கே பார்த்தீங்களா, நான் சொல்லியிருந்தேன்ல மேலே டோஜி வச்சா கீழே வரும், கீழே டோஜி வச்சா மேலே போகும்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே இப்போ வந்து இது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸு, இது ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்டு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட் வந்த அப்புறம் தான் நம்ம ஜோனே கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே இந்த ஜோன் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஜோனுக்குள்ளே அது ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள் இங்கே போயிடுச்சு, இப்போ இன்னும் மேலேயே போகல, இங்கே போயிட்டு இவன் ரிஜெக்ஷன் இங்கே எடுக்கிறான்னா தான் ஓகே நம்ம ஜோன் ப்ராப்பராக இருக்குன்னு அர்த்தம். ஸோ சப்போர்ட்டில் ஒர்க் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இங்கே எடுத்திருக்கான், இங்கே வரைக்கும் தான் போயிருக்கான், புஷ் பண்ண முடியல. திருப்பி இங்கே வந்தோடனே இங்கே டோஜி வச்சு அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் போயிருக்கான். ரொம்ப அக்யூரேட்டாக 330 பிப்ஸ் தான் போயிருக்கான். ஓகேங்களா? ஸோ அவ்வளோ டைட் ஸ்பாட் நம்மளுக்கு தேவையில்லை. பட் நம்ம இங்கேருந்து ஷார்ட் எடுக்கிறோன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு மூவ்மெண்ட் ரேஞ்ச் இருக்குது.
80 பிப்ஸ் கிட்ட. ஸோ இந்த இடத்துல நம்ம 30 பிப்ஸ் கேப்சர் பண்ணுறதுன்றது பிரச்சனையே கிடையாது. ஸோ இதில் என்ட்ரி எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்பராக இல்லை. ஏன்னா இங்கே இருக்குது கொஞ்சம் முன்னாடியே ரிஜெக்ஷன் எடுத்துட்டான். ஸோ இந்த இடம் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. பட் இது ப்ராப்பராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ட்ரி எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கே வரும், இங்கே ரிவர்சல் ஆகும். இந்த இடத்துல உங்களுக்கு எய்தர் டோஜி, அதாவது நான் சொல்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த ஜோனுக்குள்ளே நடக்கணும், இல்லைனா ஜோனில் ரிஜெக்ஷன் எடுத்து ஜோன் கீழே நடக்கணும். ஜோன் மேலே நடந்துச்சுன்னா இது ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஃபெயில் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ஒன்று இந்த ஜோனுக்குள்ளே நடக்கணும், இல்லை ரிவர்ஸில் நடக்கணும். ஸோ இப்போ இங்கே போயிட்டு ஒன்று இங்கே டோஜி வைக்கிறான் அப்படின்னா நீங்கள் ஷார்ட் பண்ணலாம், இல்லை க்ரீன் கலரில் ஒரு இன்வெர்டட் ஹேமர் வைக்கிறனாலும் ஷார்ட் பண்ணலாம், நீங்கள் ரெட் கலரில் ஒரு இன்வெர்டட் ஹேமர் வைக்கிறனாலும் இங்கே ஷார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஷார்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஜோனோட ஸ்டாப் லாஸ் என்னது, எல்லாமே கம்மியாக தான் இருக்குது, நம்ம 30 பஞ்ச் தான் இருக்குது. நீங்கள் இருந்தாலும் ஸ்டாண்டர்டைஸ்டாக ஒரு 300 பிப்ஸ் 30 பிப்ஸ்ன்றது ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க, இல்லை 300 பாயிண்ட்ஸ் எப்படி வேணால் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு டார்கெட்டு வேணால் ஒரு 300 இல்லாமல் ஒரு 400 போடுங்க. ஸோ 1:1 கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ 300 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸு. ஒரு செகண்ட் கைஸ், தண்ணி குடிச்சுக்கிறேன். ஓகே. ஸோ 300 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸு, 300 இல்லை 400 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சிங்கனாலே உங்கள் ட்ரேடு 1:1 மேலே போயிடும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் ஸ்ட்ரக்சர் நம்ம எடுக்கணும். ஸோ திருப்பி நம்ம லாங் எடுக்கலாமானா எடுக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எடுத்த ட்ரிட்ஸ் எல்லாமே நான் ஜேர்னல் எடுத்து பார்த்தப்போ ஷார்ட் ட்ரிட்ஸ் தான் நிறைய எடுத்திருக்கேன். லாங் வந்து நான் வந்து கொஞ்சம் எப்போவுமே பேரிஷாக தான் ட்ரேட் பண்ணுவேன் கோல்டை பொறுத்த வரைக்கும். ஸோ திருப்பி இங்கே வருது, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஹேமர் கேண்டில் வைக்கிறேன், இல்லை டோஜி வைக்கிறதுனால நீங்கள் லாங்கு எடுத்து கூட புக் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ இது எங்கெல்லாம் ஒர்க் ஆகிருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு செகண்ட், ரெக்கார்ட் ஆகுதா? ஆகுது. ஸோ இதுக்கு முன்னாடி எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சி தான் வச்சுருந்தேன். இந்த இடம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ரிவர்சல் வந்துருச்சு. இது கீழே நான் தான் சொன்னேன் உங்களுக்கு சப்போர்ட் வந்து மேக்ஸிமம் ஒர்க் ஆகுது, மேக்ஸிமம் ரிஜெக்ஷனில் தான் ஒர்க் ஆகும். ஸோ இங்கே முடிஞ்சிருச்சு, இங்கே வந்துருச்சு. இதை திருப்பி இந்த இடத்துல நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், இந்த இடத்துல நீங்கள் கம்முன்னு விட்டுருங்க. உங்களால் வந்து ட்ரேடிங் வியூவில் நீங்கள் ஆக்சுவலாக ஃப்ரீலியே அலாரம் வச்சுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் இங்கே தான் என்ட்ரின்றப்போ நீங்கள் மார்க்கெட்டே இங்கே பார்க்காதீங்க. 15 மினிட்ஸ் ஓகேங்களா? டைம் ஃப்ரேம் மாற்றிட்டு போய் 15 மினிட்ஸில் மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிட்டு அலர்ட் கொடுத்தீங்கன்னா க்ரியேட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த இடம் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது உட்காந்து நீங்கள் ஃபுல் டே பார்த்துட்டு இருக்கணும் அவசியமே இல்லை. இப்போ இங்கே இருக்குது, நீங்கள் ரிவர்சல் வரைக்கும் எவ்வளோ நேரம் இங்கே இருக்குது, 8 ஹவர்ஸ் கிட்டே நீங்கள் உட்காந்து பார்த்துட்டு இருக்கணுன்ற நீடே கிடையாது. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணிடலாம். ஸோ அலர்ட் போட்டு நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல டோஜி இருக்கா, ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஷார்ட் பண்ணுவீங்க. இங்கேருந்து உங்களுக்கு வந்து இது வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வச்சாலுமே 200 பிப்ஸ் வருது. நம்ம எவ்வளோ சொன்னோம், பாயிண்ட்ஸோ பிப்ஸோ நீங்கள் அது கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. எனக்கு ஏன்னா நான் இது பிப்ஸ்ன்னு சொல்லி எனக்கு இதுவாகிடுச்சு, இந்த 200 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நான் மேக்ஸிமம் பிப்ஸ்னே சொல்கிறேன், பட் அது 300 கிடையாது, 30 பிப்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா 300 ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா இந்த ஜோன் மேலே தான் வருது. நான் உங்ககிட்ட என்ன சொல்ல, ஒன்று 300 இல்லை ஜோன் மேலே ரொம்ப போகிறான் அப்படின்னாலுமே மார்க்கெட் திரும்புறான்னு அர்த்தம். ஸோ எப்படி பார்த்தாலுமே 300 மேலே லாஸ் போகக்கூடாது, 300 பாயிண்ட்ஸ் மேலே. ஓகேங்களா? ஸோ இந்த டோஜி நீங்கள் என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா இந்த கேண்டிலே உங்களுக்கு போயிட்டான். இல்லை ப்ரோ எனக்கு 1:2 புக் பண்ணாலும் புக் பண்ணலாம், பிரச்சனை. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா திருப்பி மேலே காஸ்ட்டு கிட்ட வந்துட்டு திருப்பி அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா 1:3 போயிட்டான். 1:3னா எப்படி, நீங்கள் 300 பிப்ஸ் பாயிண்ட்ஸ் ரிஸ்க் எடுத்ததுக்கு 900 பாயிண்ட்ஸ் போயிட்டான். ஸோ 1:3. பட் 1:1 1:2 மேக்ஸிமம் இதை, ஏன்னா இது வந்து நடக்க ப்ராபிலிட்டி. 1:3 வந்து எல்லா வாட்டியுமே வராது, பட் 1:1 முக்கால்வாசி வாட்டி வந்துடும். 1:2 வந்து அதுவும் மேக்ஸிமம் நிறைய டைம்ஸ் வந்துடும். ஸோ இந்த இடம், ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா தான் இங்கே இருக்குது, திருப்பி இங்கே போயிருக்கான், இங்கே தான் உங்களுக்கு என்ட்ரி. பட் இந்த க்ரீன் கேண்டில் புல்லிஷாக இருக்குது. ஸோ நான் என்ன வெயிட் பண்ணுவேன்னா இந்த ஸ்ட்ரக்சர் மேலே பிரேக் பண்ணிட்டானா என்ன ஆகும் நான் வெயிட் பண்ணுவேன். ஸோ அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே விக்கு வச்சிருக்கான். ஸோ விச் மீன்ஸ் இந்த ஜோன் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறான், இங்கே நல்ல ரிஜெக்ஷன் இருக்குன்னு. ஸோ இந்த ரெட் கேண்டில் க்ளோஸ் நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா இங்கேருந்து இந்த ஜோன் ஸ்டாப் லாஸ் எவ்வளோன்னு பார்க்கணும், 270. ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இங்கே வந்து ஒரு 350 வரைக்கும் வச்சுக்கலாம். நீங்கள் 350 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ரெட் கேண்டில் க்ளோஸ் நீங்கள் என்ட்ரு ஆவீங்க. ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு 660 பிப்ஸ் கிட்ட போயிடுச்சு, விச் மீன்ஸ் 600 பாயிண்ட்ஸ் கிட்ட போயிடுச்சு. ஸோ அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா 1000 இவ்வளோலாம் நம்ம கேப்சரே பண்ண தேவையில்லை.
300 to 600 பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கனாலே போதும், சூப்பராக ஒர்க் ஆகும். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சுங்களா, இங்கே சப்போர்ட் எடுத்துட்டான். ஸோ இந்த இடம் சப்போர்ட் தெரிஞ்சிருச்சு, திருப்பி இங்கே வந்திருக்கான். இங்கே நீங்கள் லாங் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் பெருசாக வரும், பார்த்தீங்களா 700 பிப்ஸ் கிட்ட வரும். ஸோ இதனால தான் நான் லாங் எடுக்க வேணாம். இப்போ இதுவே நீங்கள் வந்து கேண்டில் இந்த இடத்துல புல்லிஷாக இருந்துச்சுன்னா இதுவும் 460 கிட்ட வருது. பட் நீங்கள் 460 40 பிப்ஸ் இது ஃபுல்லாக 400 பாயிண்ட்ஸ் வருதுன்னா நீங்கள் டபுளாக புக் பண்ணோம். அப்போ 800 கிட்ட புக் பண்ணால் இது ஆக்சுவலாக நிறைய போயிடுச்சு, 3000 கிட்ட போயிருக்கு. ஸோ ரிஸ்க்கு நீங்கள் தான் மேனேஜ் பண்ணிக்கணும். அது 1:1 1:2 நீங்கள் தான் மேனேஜ் பண்ணிக்கணும், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துலையும் முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல ஒரு ஷார்ட் ட்ரேடு வந்திருக்கு, ஒரு லாங் ட்ரேடு வந்திருக்கு. அண்ட் அகைன் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டாப்லஸ் பெருசு. நம்மளுக்கு இங்கேருந்து ஜோன் போனாலே ஸ்டாப்லஸ் அது, ஓகேங்களா. இங்கேருந்து ஜோன் வரைக்கும் போனாலே ஸ்டாப்லஸ் அடிச்சிடும். பட் இது ஏன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இது வந்து சரியான பேரிஷ் கேண்டில். ஏன்னா மார்க்கெட் இவ்வளோ தூரம் போயிருக்கு, பட் அவ்வளோ செல்லிங்கில் கீழே விழுந்திருக்கு. ஸோ இந்த செல்லிங் கேண்டில் வச்சுட்டு அடுத்த கேண்டிலே க்ரீன் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி கம்மி, போக மாட்டான்னு சொல்ல முடியாது, பட் ப்ராபபிலிட்டி கம்மி, ஓகேங்களா. ஸோ அதனால் இங்கே எடுத்துருக்கலாம். இங்கேயும் நீங்கள் அதே தான், ஸ்டாப்லஸ் பெருசாலாம் வேணாம். இங்கேருந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ் ஸ்டாப்லஸ் போட்டு நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா அடுத்த கேண்டிலே உங்களுக்கு 30 பாயிண்ட்ஸ் போயிட்டான். இன்னும் அடுத்த கேண்டில் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா 60 1:2 உங்களுக்கு ட்ரேட் வந்துருச்சு. சாண்ட் அகைன் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ரிவர்சல், இது செகண்ட் ரிவர்சல். இதுவுமே இந்த கேண்டில் மாதிரி தான், ரொம்ப பேரிஷாக இருக்கா. இங்கேயே நீங்கள் பெருசாக இவ்வளோ தூரம் வைக்க தேவையில்ல. இங்கேருந்து ஒரு 300 பிப்ஸ் நீங்கள் பாயிண்ட்ஸை ஸ்டாப்லஸ் வச்சுட்டு எடுத்திங்கன்னா அடுத்த கேண்டிலே உங்களுக்கு 60 போயிட்டான். மேக்ஸிமம் 1:1 நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு 1:2 ரிஸ்க்கை மேனேஜ் பண்ண முடியுதுன்னா 1:2 பண்ணுங்கள். இது சப்போர்ட்டில் பார்த்தீங்களா அவ்வளோ கிளியராக இல்லை, பட் ரிஜெக்ஷனில் கிளியராக இருக்கும். அண்ட் அகைன் இது நீங்கள் பிரேக் அவுட்லேயுமே எடுக்கலாம். இப்போ இந்த ஜோன் இருக்குது, இந்த ஜோன் மேலே இப்படி போயிட்டு இப்படி பிரேக் ஆனாலும் நீங்கள் எடுக்கலாம். இப்படி போகிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் ஸ்டாப் லாஸ் வந்து எப்போவுமே அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் இங்கே எடுக்கிறீங்கன்னா இங்கே வரைக்கும் ஸ்டாப் லாஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் கம்மியாக இருக்குது, பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே நீங்கள் க்ளோஸில் கூட எடுக்கலாம். பட் இங்கேயே அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, நான் அதனால தான் இங்கே எடுக்கல. பட் அதுக்கப்புறம் போயிட்டான். நீங்கள் லாங் எடுக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் சப்போர்ட்டில் எடுக்கிறத விட பிரேக் அவுட்டில் எடுங்க, இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த இடம் ஒன்று, இந்த இடத்துலையும் இருக்கு பாருங்கள். ஆக்சுவலாக இது என்னன்னா, நான் ட்ரேட் பார்த்தீங்கன்னா நிறைய எடுப்பேன். இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அட்லீஸ்ட் வீக்லி ஒரு 3 to 4 டேஸ் இந்த மாதிரி வந்துடும் இந்த ஸ்ட்ரக்சரில். நான் வந்து வரைய டெலிட் பண்ணுறோம். ஆனால் புதுசாக எனக்கு சார்ட் வந்து ரொம்ப கிளம்ஸியாக இருந்தால் பிடிக்காது, கொஞ்சம் க்ளீனாக தான் வச்சுப்பேன் சார்ட் நான் எப்போவுமே. ஸோ இந்த இடத்துலையுமே நிறைய என்ட்ரி வந்திருக்கும், பட் நான் டெலிட் பண்ணதுனால எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது எந்த இடத்துல எடுத்தோன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிடுச்சு. திருப்பி இந்த இடத்துக்கு வெயிட் பண்ணுவீங்க. இந்த இடத்துலனா இந்த க்ரீன் வந்து புல்லிஷாக இருக்குது, இங்கே எடுக்க மாட்டீங்க. ஸோ அடுத்து ரெட் கேண்டில் வச்சுருக்கானா இங்கே நீங்கள் என்ட்ரி எடுத்துகிட்டு ஒரு 300 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் போட்டுறீங்க அப்படின்னா அங்கேருந்து பாருங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆயிருக்கு. 1 hourல உங்களுக்கு 700 பாயிண்ட்ஸ் கிட்ட போயிட்டான். 1:2 தான் உங்களுக்கு அந்த ட்ரேடுமே. அடுத்து இங்கே இருக்குது, ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல்ல. இப்போது வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இது சிம்பிள் தான், இதில் வந்து பெருசான டவுட்டு வரா மாதிரி அவ்வளோ காம்ப்ளிகேட்டாக இல்லை ஸ்ட்ராட்டஜி. ஆனால் இண்டிகேட்டர்ஸ் எதுவும் கிடையாது, வெறும் நம்மளுக்கு ஜோனை கண்டுபிடிக்கணும், அது மட்டும் தான் மேட்ரு. ஸோ இங்கே இருக்குங்களா, வந்துருச்சு. செகண்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன கேண்டில் இன்வெர்ட்டடாக இது இருக்க, இது சரியான பேரிஷ் கேண்டில். ஸோ இந்த கேண்டில் நீங்கள் எப்போவுமே கேண்டில் என்ன பண்ணுங்கள், இது க்ளோஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. க்ளோஸ் வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா என்ட்ரி கொஞ்சம் தள்ளி வந்துடும். இந்த கேண்டில் முடியறதுக்கு ஒரு 10 செகண்ட் இருக்கும்போது நீங்கள் என்ட்ரி போட்டுருங்க, ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முன்னாடி போடாதீங்க. 15 மினிட்ஸ்னா ஒரு 1 minute 2 minutes இருக்கும்போது கூட போடாதீங்க. ஒரு 30 to 20 seconds இருக்கும்போதே என்ட்ரி எடுத்துருங்க, ஓகேங்களா. அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரே கேண்டிலில் 80 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட உங்களுக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் ட்ரேடு. ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது, 5 minutesல முடிஞ்சிடும் ட்ரேடு உங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ இப்படி தான் என்ட்ரி எடுக்கணும். மேக்ஸிமம் செல் ட்ரேட்ஸ் தான். லாங் ட்ரேட்ஸ் நீங்கள் இப்போ இதுவே வந்து கீழே உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருக்கனாலும் எடுக்கலாம், பட் இதில் கீழே ஜோனே கிடையாது. மேலே உங்களுக்கு பிரேக் ஆகிட்டு ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருக்கனாலும் எடுக்கலாம். ஸோ 2 மட்டும் தான். ஸோ 10K அக்கௌண்ட்டில் இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10K அக்கௌண்ட்டில் அக்கௌண்ட் சைஸ் வந்து $10,000, ஓகேங்களா. கம்மா இங்கே, ஓகே. $10,000 வந்து அக்கௌண்ட் சைஸு. இதை நீங்கள் எப்படி பண்ணலாம், லாட்ஸ் எவ்வளோ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
0.1 போடுங்க ஃபஸ்ட்டு எப்போவுமே. ஒரே திருப்பி ரெக்கார்ட் ஆகி தான் பார்த்துக்கிறேன் இவ்வளோ நேரம் இது பண்ணிவிட்டு. ஓகே 0.1 போடுங்க. ஸோ 0.1 போடுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு எப்படி கணக்கு வரும்னா 0.1 இன்ட்டு நம்ம எவ்வளோ பாயிண்ட்ஸ் 300 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணுறோம். $30 உங்களுக்கு லாஸ் வந்தாலும் $30, ப்ராஃபிட் வந்தாலும் $30. ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஒரு 6 ட்ரேடு வருது வைங்க, ஓகேங்களா? 6 ட்ரேடு இல்லை 5 ட்ரேடு வருதுன்னு வச்சுப்போம். நீங்கள் 1:1 தான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ட்ரேடு இல்லை 2 ட்ரேட் தான் லாஸ் ஆகும். மீதி ஒரு 3 to 4 ட்ரேடு உங்களுக்கு ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். ஸோ 300 இன்ட்டு 4 ட்ரேட் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிங்கனாலே 120. இதே நீங்கள் 4 வீக்ஸ்க்கு பண்ணிங்கனாலே 480 வந்துடும், ஓகேங்களா? 4 வீக்ஸுக்கு 480. அப்போ இன்ட்டு நீங்கள் ஒரு 2 மந்த்ஸ் பண்ணிங்கனாலே 960 ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். பட் இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வருது. நான் ஏன்னா உங்களுக்கு 2 மந்த்ஸில் கிளியர் பண்ணிடலான்னு. இப்போது ஃபண்டிங் டிப்ஸ் பொறுத்த வரைக்கும் 13% பண்ணணும், கரெக்டுங்களா? 8% ஒன்று, அடுத்து 5% ஒன்று. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுனா, ஃபர்ஸ்ட்டு இந்த லாட் சைஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ 0.1 இன்ட்டு நீங்கள் போட போகிறது 300 பாயிண்ட்ஸ் தான். கேப்சர் பண்ணிங்கன்னா 30. இதை வந்து ஒரு 2 வீக்ஸ் பண்ணுங்கள். 2 வீக்ஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 1 வீக்கு நான் எவ்வளோ சொன்னேன் 120, 2 வீக்ஸ் பண்ணிங்கன்னா 240 வரும் உங்களுக்கு. அப்போ அக்கௌண்ட் சைஸ் என்ன வந்துடும்? இதில் இருந்து அக்கௌண்ட் சைஸ் ஆஃப்டர் 2 வீக்ஸ் வந்து $10,240 வந்துடும், கரெக்டுங்களா? ஸோ 10,240 வந்தப்பறம் என்ன பண்ணுங்கள், லாட் சைஸ் வந்து நம்ம தனித்தனியாக வச்சுப்போம். அக்கௌண்ட் சைஸ் 10K இருக்கும்போது இந்த சைஸ் போடுங்க, ஓகேங்களா? நம்மளுக்கு 10,240 வந்த அப்புறம் லாட் சைஸ் என்ன பண்ணுங்கள், இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ரொம்ப வேண்டாம், ஓகேங்களா? 0.15 போடுங்க, ஓகேங்களா? 0.15 போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து எனக்கு தெரிஞ்சு $45 வரும். 0.15 இன்ட்டு 30 பாயிண்ட்ஸ் பிடிச்சிங்கன்னா 4. இருங்க தப்பாக போட்டேன், $45 வரும். இதையும் ஒரு 2 வீக்ஸ் பண்ணலாம். நம்ம எத்தனை 4 நாள் நம்மளுக்கு ட்ரேடு கரெக்டாக வரும். ஐ மீன் ப்ராஃபிட்டபிள் ட்ரேட்ஸ் நான் லாஸும் போக 4 ட்ரேட் நம்மளுக்கு கண்டிப்பாக வாரத்துக்கு நிற்கும். 45 இன்ட்டு 4 days போட்டோன்னா இதை நீங்கள் 2 வீக்ஸ் பண்ணிங்கன்னா 10,360. நம்ம ஆல்ரெடி எவ்வளோ பண்ணியிருக்கோம், 10,240. 240 ப்ளஸ் ஒரு 360 எவ்வளோ வருது? 240 ப்ளஸ்ஸு ஓகே 360 ப்ளஸ் ஒரு 240 2 600 வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் பண்ணுற மாதிரி இருக்கும். 600 இருக்குங்களா? ஸோ 2 வீக்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகிடும், 10,600 இருக்கும் அக்கௌண்ட்டு. ஃபஸ்ட்டு 2 வீக்ஸு ஆஃப்டர் 2 வீக்ஸாக அக்கௌண்ட் சைஸ் வந்து 10,600 வந்துடும், ஓகேங்களா? ஸோ இவ்வளோ வந்தப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தள்ளி வச்சு 0.2 இல்லைனா 25 போடுங்க, ஓகேங்களா? 0.25 கூட போடலாம். ஆனால் இவ்வளோ 10,600 வந்தப்புறம் லாட் சைஸ் போடுங்க, எடுத்தோடனே போடாதீங்க, ஏன்னா ரிஸ்க் அதிகமாகிடும் உங்களுக்கு. ஸோ இது வந்தப்புறம் நீங்கள் லாட் சைஸ் எவ்வளோ போடுங்க, 0.25 போடுங்க, ஓகேங்களா? 0.25 நீங்கள் போட்டிங்கன்னா இதே கணக்கு தான். 0.25 இன்ட்டு 300 பாயிண்ட்ஸ் 75 வரும். இது நீங்கள் ஒரு 4 days பண்ணிங்கன்னா 300 இன்ட்டு ஒரு 2 days பண்ணிங்கன்னா 2 வீக்ஸ் பண்ணிங்கன்னா 600. ஆல்ரெடி எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருந்துச்சு, 600 ப்ராஃபிட்டில் இருந்துச்சு, 1,200 வந்துடும். உங்களுக்கு அக்கௌண்ட்டு பாஸ் பண்ணவே 1,300 தான் வேணும், கரெக்டுங்களா? இப்போது 1,200 வந்துடும் அக்கௌண்ட் சைஸு. ஃபஸ்ட்டு 2 வீக்ஸுக்கு 240 வந்துடும், செகண்ட் 2 வீக்ஸுக்கு வந்து 10,600 வரும். விச் மீன்ஸ் இந்த 2 ப்ராசஸ்க்கு 1 month ஆகிடும். ஸோ செகண்ட் மந்தில் நீங்கள் 0.25 போட்டு எடுத்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு 5 வீக்ஸில் கிளியர் பண்ணிடலாம் அக்கௌண்ட்டு, கரெக்டாக பண்ணிங்கன்னா. அதுவும் இல்லாமல் நீங்கள் இன்னொன்று என்ன இதில் நோட்டீஸ் பண்ணோன்னா, நான் இப்போ சொன்னது எல்லாமே வெறும் 300 பிப்ஸுக்கு பாயிண்ட்ஸுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன், கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் 0.25 இருக்கீங்க, இதுலேயே வந்து 0.15 இன்ட்டு 400 பிப்ஸு பாயிண்ட்ஸு கேப்சர் பண்ணிங்கன்னா $60 வந்துடும். இதை நீங்கள் 4 daysக்கு பண்ணிங்கனாலே 240 இன்ட்டு 2 வீக்ஸ்க்கு பண்ணிங்கன்னா 480 வந்துடும்.
அப்போது 4 வீக்ஸா இன்னொரு ஒரு 2 வீக்ஸும் நீங்கள் இதே சைஸில் பண்ணுறீங்க அப்படின்னா இதுவே 960 வந்துடும். அதே மாதிரி 2.0.25 இன்டூ நான் பெருசாலாம் ஏற்றலை, ஒரு 100 நம்ம பார்த்த ஸ்ட்ராட்டஜி வரைக்குமே எல்லாமே ஒரு 60 பாயிண்ட்ஸ் மேலே தான் போச்சு. சாரி 600 பாயிண்ட்ஸ் கிட்ட தான் போச்சு, விச் மீன்ஸ் 60 பிப்ஸ் மேலே தான் போச்சு. ஓகேங்களா? ஸோ இன்டூ நம்ம 60 பிப்ஸ் கூட கேப்சர் பண்ண வேணாம், வெறும் ஒரு 400 பாயிண்ட்ஸ் நம்ம கேப்சர் பண்ணுறோம் அப்படின்னாலே $100 வரும் ஒரு ட்ரேடுக்கு. அப்போ நீங்கள் வாரத்துக்கு எவ்வளோ ட்ரேட் எடுக்கிறோம்? 4 ட்ரேடு கன்ஃபார்மாக வந்துடும். 400 இன்டூ நம்ம 2 வீக்ஸ் பண்ணாலே 800 வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதில் பொறுத்த மெயின் இது வந்து ரிஸ்க்கு 300 பிப்ஸ் மேலே வைக்கவே கூடாது. ஓகேங்களா? சாரி 300 பாயிண்ட்ஸ் மேலே ரிஸ்க்கு வைக்கவே கூடாது. பட் ப்ராஃபிட்டு நீங்கள் உங்கள் கீழே தான் இருக்குது. நீங்கள் அதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? 1:1 1:2 சொல்லிட்டு. ஓகேங்களா? அதை நீங்கள் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணிங்கனாலே 25 ட்ரேடிங் டேஸ்லேருந்து 35 ட்ரேடிங் டேஸ்க்குள்ளே நீங்கள் அக்கௌண்ட் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். அதாவது நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா, நீங்கள் 30 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வச்சு 30 பாயிண்ட்ஸ் தான் டார்கெட் வைக்கிறீங்க அப்படின்னா மட்டும்தான் 2 months ஆகும். நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ரிஸ்க்கு மாற்றாதீங்க. ஓகேங்களா? லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக ஒரு 35 ட்ரேடிங் டேஸில் நீங்கள் அக்கௌண்ட்டை கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். 10K அக்கௌண்ட்டு பாஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி போதும். நீங்கள் ரொம்ப போட்டு இண்டிகேட்டர்ஸு இந்த எஸ்எம்சி ஐசிடி அவ்வளோ போட்டு குழப்பிக்கவே வேண்டாம். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நான் பேர் கூட சொல்ல, நார்மலாக நீங்கள் ஒரு ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜின்னு கூட வச்சுக்கோங்க 15 minutesல. ஸோ மெயின் மோட்டிவ் ஒரு ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இப்போ மொத்தமாக ஒரே ஒரு சின்ன சம்மரி கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு மார்க்கெட்டோட ஃபர்ஸ்ட் ரிவர்சல் கண்டுபிடிக்கணும், செகண்டு இந்த சப்போர்ட் கண்டுபிடிக்கணும். இது ஃபஸ்ட் ரிவர்சல் ஆகும்போதே மேலே ஜோன் வரைஞ்சிடுவீங்க. கரெக்டாக இந்த இடத்துல ஜோன் வரைஞ்சிடுவீங்க. திருப்பி செகண்ட் ரிவர்சல் நம்ம சொன்னது தான், சப்போர்ட் வந்து இதில் பையை விட செல்லுக்கு தான் நல்லா போகும். ஸோ இந்த இடத்துக்கு அலர்ட் போட்டு வெயிட் பண்ணுவீங்க. இந்த ஏரியாவில் இப்படி போயிட்டு ரைட் கிளிக்கு ஆட் அலர்ட் கிரியேட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் இங்கே போனோடனே உங்களுக்கு அலர்ட் அடிக்கும். ஸோ இங்கே போனப்புறம் நம்ம என்ன பண்ணோம்? இந்த இடத்துல ஒரு இன்வெர்டட் ஹேமரோ இல்லை டோஜியோ வச்சா இங்கேருந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் போட்டு 300 இல்லை 400 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு 400 பாயிண்ட்ஸ் டார்கெட் போட்டு வெயிட் பண்ணிங்கனாலே போதும். ஓகேங்களா? இந்த ரிவர்சல் தான் நம்மளுக்கு மெயின். ஃபஸ்ட்டு இல்லாமல் செகண்ட் ரிவர்சல். இந்த செகண்ட் ரிவர்சலை மட்டும் நீங்கள் பிடிச்சி ட்ரேட் பண்ணாலே அக்கௌண்ட்டை வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு வின் ரேஷியோலாம் பயங்கரமாக இருக்கும், 70-80% இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் 15 minutesக்கு யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி இதுதான். இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா? இதை நீங்கள் பிளைண்டாக கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணாலே 2 monthsல இந்த 10K அக்கௌண்ட்டை நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். ஸோ பாஸ் பண்ணுங்கள், எனக்கு ரிசல்ட் சொல்லுங்கள். வீடியோ எப்படி இருக்குது புரிஞ்சுதான்னு சொல்லிட்டு பாருங்கள். எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. இதை வச்சு ட்ரேட் பண்ணிவிட்டு நான் திருப்பி நெக்ஸ்ட் வீக் வந்து வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வீடியோவாக போடுறேன். இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வரட்டும். இந்த வீடியோவில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்கன்னு பார்ப்போம். ஓகேங்களா? சேனல் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் ரெகுலராக இந்த மாதிரி தான் வீடியோஸ் போட போகிறேன் இனிமேல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் யாராச்சும் ஃபண்டட் அக்கௌண்ட் எப்படி பாஸ் பண்ணுறது தெரியல, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் போடுறேன். ஓகேங்களா? நான் வந்து 15 minutes 4 hours 2 டைம் ஃப்ரேம்லேயும் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ இது உங்களுக்கு ஒர்க் ஆகுது, ஸ்ட்ராட்டஜி புரியுது ப்ரோ, ஈஸியாக தான் இருக்குது, எனக்கு செட் ஆகுது அப்படின்ற ஸ்டேஜ் நான் எத்தனை பேருக்கு வருதுன்னு பார்க்குறேன். உங்களுக்கு ஓகே செட் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் நம்ம 4 hours ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு ஃபண்டிங் டிப்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதை வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் ரெஃபரலுக்கு எனக்கு ஒரு கமிஷன் கொடுப்பாங்க, உங்களுக்குமே ஒரு 5% டிஸ்கவுண்ட் வரும். ஓகேங்களா? ஸோ கமெண்ட்டில் இது பண்ணுங்கள். உங்களுக்கு அக்கௌண்ட்டு வாங்கி தரணும், லைக் யூஎஸ்டிடி பேஸ் பண்ணி வாங்கி தரணும்னா எனக்கு இன்ஸ்டாகிராம் என்னோடது இருக்குது, அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் அக்கௌண்ட்டு உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி தரதுனால தரேன். ஓகேங்களா? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ ஏதாச்சும் வேணும் அப்படின்னாலும் சஜஷன் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ கைஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.